1 செகண்ட். எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்? கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சதே உங்ககிட்ட தான். நீங்க கிளியரா இருந்தா எல்லாமே கிளியரா இருக்கும். நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நீங்க எங்கெங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்களோ, எங்கெங்க தடுமாறி நிக்கிறீங்களோ, அந்த எல்லா விஷயங்களும் பத்தி தான். சரி, நீ போ. ஐயோ, லக்ஷ்மி பூஜை ஃபினிஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த நேரத்துல தேவயானி ஆண்டியவ பாத்துட்டானா கதை முடிஞ்சது. அதோ மனிஷா. ஓ, நீ இங்க இருக்கியா? நான் தான் கவனிக்கல மாமா. நீ எங்க போயிட்ட மனிஷா? உன்னதான் ரொம்ப நேரமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். மாமா, இங்க என்ன நடக்குது? தேவயானி உன் ரூம்ல ஏதோ வேலையா போன மாதிரி தெரிஞ்சது, அதான் நிறுத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒண்ணு இல்ல லக்ஷ்மி. மனிஷாவை தேடிக்கிட்டு இந்த பக்கம் வந்தேன், அவ்வளவுதான். இதோ இப்பதான் இவளை பாக்குறேன். மனிஷா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். லெட்ஸ் கோ. லக்ஷ்மி, இனிமே நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்மா. அவங்களுக்கு ஒரு ரூம்ல ஏதோ தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதையோ தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. நான் டைமுக்கு வந்ததுனால சரியா போச்சு. இல்லைன்னா தேவயானி உன் ரூம்குள்ள போயிருப்பா. அவங்க ரூம்குள்ள போயிருந்தா நான் உண்மையிலேயே மாட்டிருப்பேன் மாமா. ஏன்னா அவரோட ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியில தான் இருக்கு. அது மட்டும் கிடைச்சிருந்தா நான் அவரோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறேன்னு எல்லாம் உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம்மா, அதனால தான் சொல்றேன், நீ எதுக்கும் ஜாகிரதையா இரு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ மித்ரா ஆபீஸ்ல வேலை செய்யற வாய்ப்பை இழந்துருவ. அதுக்கப்புறம் மித்ராவை காப்பாத்துற சான்ஸும் மிஸ் ஆயிடும். பி கேர்ஃபுல். எங்க எப்படி நிக்கணும்னு கூட உனக்கு நாங்க கத்து கொடுக்கணுமா? இங்க பாரு எவ்வளவு ரத்தம் கொட்டுதுன்னு. என்ன அப்படி பாக்குற? என்னோட கோவெல்லாம் கரைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரோட்ல போற யாருக்கு இப்படி அடிபட்டு இருந்தாலும் நான் இப்படிதான் தவிச்சு போயிருப்பேன். உனக்கு மட்டும் ஸ்பெஷலா நான் ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. நானி வா போலாம். அடிபட்டது கூட கண்டுக்காம போற. வீட்டுக்கு போனோடனே சுடுதண்ணில வாஷ் பண்ணிட்டு ஆயின்மெண்ட் போட்டு பிளாஸ்டரை ஒட்டிக்கோ. அதுவே தானா சரியாயிடும். ஜானு, வெளியில தான் சும்மா கோவமா நடிக்கிற. ஆனா உள்ளுக்குள்ள என் மேல உனக்கே தெரியாத ஒரு கேரிங். ஆனா அந்த கேரிங்கான மீனிங் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கூடிய சீக்கிரமே அதையும் தெரிஞ்சுக்கிறேன். நான் உன்னை ட்ராப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நான் ஏற்கனவே கேப் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணாலும் பரவாயில்ல லக்ஷ்மி, கேன்சல் பண்ணலாம். நான் டிராவல் பண்ண போறேன்ற நம்பிக்கையில அந்த கேப் டிரைவர் வந்துகிட்டு இருப்பாரு. சடனா நான் இப்போ அதை கேன்சல் பண்ணா பாவம் அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப காமன் லக்ஷ்மி. கேன்சல் பண்ணா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் வேற யாராவது புக் பண்ணாங்கன்னா அந்த பக்கம் போக போறான். ஒரு தடவை நம்பிக்கையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையே பொய் ஆக்குறது இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம தான் கேக்குறீங்களா? இல்ல நான் சொன்ன வார்த்தை உண்மை இல்லைன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? எதிர்பாராம ஒரு தடவை உன் விஷயத்துல அப்படி நடந்துருச்சு. அதே சாக்கா வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை குறை சொல்றது தப்பு லக்ஷ்மி. தெரியாம பண்ணது சின்ன விஷயமா இருந்தா அதை கண்டும் காணாம போயிட்டு இருக்கலாங்க. அண்ணா,
வாழ்க்கையவே தலைகீழ புரட்டி போடுற அளவுக்கு நடந்திருக்கு. ஒருத்தரோட இதயத்தை சுக்கு நூறா நொறுக்கிற அளவுக்கு பண்ணிருக்கீங்க. தப்பு செஞ்சவங்கள சுட்டி காட்டுறதுல தப்பே இல்ல. சொல்ற பேச்ச கேட்கறவங்களுக்கு சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கும். பிடிவாதம் பிடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் வேஸ்ட் தான். மனிஷா, இன்னைக்கு அந்த லக்ஷ்மியை நாம மிஸ் பண்ணவே கூடாது. லெட்ஸ் கோ. எனக்கு அடிபட்டுருச்சுன்னா அப்படியே பதறி போயிட்டா. இந்த சாக்குல திரும்ப நம்ம வழிக்கு வந்துருவான்னு பார்த்தா இது வரைக்கும் அவ ஒரு ஃபோன் கூட பண்ணல. இன்னும் அவ கோமா தான் இருக்காளா, இல்ல கேரிங் ஸ்டார்ட் ஆகி எனக்கு கால் பண்ணுவாளா? விவேக்குக்கு வேற அடிபட்டுச்சுல, இப்படி எப்படி இருக்கோ என்னமோ. அந்த காயத்துக்கு மருந்து போட்டானோ இல்லையோ, ஃபோன் பண்ணி கேட்கலாமா? வேணாம், நான் ஃபோன் பண்ணா அதுக்கு வேற வேற அர்த்தங்களை யோசிப்பான். ஜானு, நீ கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு தோணுது. ஃபோன் பண்ணலாம்ல ப்ளீஸ். ஹலோ. அடிபட்டுச்சுல, அதுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டியா இல்ல அப்படியே அந்த காயத்தை விட்டுட்டியா? ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன் ஜானு. இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி, எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ண. இப்ப நல்லா தானே இருக்க? அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன இருக்க போகுது? சரி, நான் வச்சிடுறேன். ஜானு ஜானு ஜானு